வெல்கம் டு அவர் சேனல் ஆஃப் SNJ's நக்கிள் பால். இந்த வீடியோவில் நம்ம வந்து செகண்ட் டெஸ்ட்டோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் வீடியோஸ் வந்து நிறைய வியூஸ் போயிருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸையும் லைக்ஸும் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ வித் தேட் நம்ம அந்த வீடியோக்குள்ளே வந்து வீடியோக்குள்ளே வந்து நம்ம போயிடலாம். ஸோ இந்தியா வந்து லாஸ் பண்ணிட்டாங்க செகண்ட் டெஸ்ட்டை. ஆஸ்திரேலியா has won by 10 wickets. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? நல்ல வேலைக்கு இன்னிங்ஸ் வெற்றி வரைக்கும் போகல. அது வரைக்கும் நல்ல விஷயம். நவீன், உனக்கா ஒண்ணு வச்சிருக்கேன். நவீன், பாக்குறியா? என்னது? இந்த கங்காரு கறி கொடுத்தேன்னா கொஞ்சம் கட்டப்பையில எடுத்துட்டு போயிருவேன். எப்ப கொடுப்ப? கங்காரு கறி இல்ல, நான் அதுக்கு முன்னாடி நானும் சொல்லிருவேன். அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ, ஃபர்ஸ்டே நான் சொன்னேன் பாத்தீங்களா, அதாவது நம்ம பொதுவாவே பிங்க் பால் டெஸ்ட்ல வந்து நம்ம நல்லா பண்ணதா வந்து அது ஒரு ஒஸ்ட் ரெக்கார்டு வந்து ஸ்டில் கண்டினியூஸ். இன்னொன்னு வந்து என்ன பேச்சு போயிட்டு இருக்குன்னா, இப்ப வந்து பிஜிடி அது இல்லாம இப்ப வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன் நடக்கிறப்போ இப்ப வந்து இந்த மாதிரி ஒரு டே நைட் மேட்ச் தேவையா? ஏன்னா இது வந்து சிம்பிளி இது வந்து பியூரா வந்து ஆசிஸ் தான் இது அவங்க டாமினேட் பண்றதுக்காகவே கொண்டு வந்த அந்த ஒரு பிங்க் பால் அப்படின்னு ஏற்கனவே ஒரு பேச்சு இருக்கு. ஸோ அப்படின்றப்ப வந்து ஆனா இன்னொன்னு மேட்ச்ன்னு வந்தா எல்லாமே ஆடிதான் ஆகணும். ஸோ அதை நம்ம அப்படி இந்த இவன் சொன்னாங்க பாத்தீங்களா, தெரியாதவனுக்கு தெரு கோணலாமா? இல்ல அதை நீங்க கொஞ்சம் பழமொழியா சொன்னீங்க. நீங்க இடையில இந்த பாகிஸ்தான் இன்சமாம்லாம் ஒரு இது போட்டார் ட்வீட். ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடணும்னா இந்தியா வந்து பிச்சு மேல இன்னொரு பிச்சை போட்டு பிச்சை மாத்திட்டாங்க. அவங்க செகண்ட் பேட்டிங் ஆடணும் இன்னொரு பிச்சு. ஏன்னா அப்படின்ற மாதிரி நிறைய போயிட்டு இருக்கு. அதனால அதான் சொல்லு 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 அப்படிதான். அது நமக்குன்னு ஒரு 2-3 பேர் இருக்கானுங்களே, நேர்ந்து விட்டுருப்பானுங்களே. இங்கிலாந்துல இருந்து அந்த ஒரு கேப்டன் ஒரு பேர் இருப்பான், அவரு அப்புறம் இந்த இன்சமாவும் நாசர் ஹுசேன் தலைவனுக்கு இந்தியான்னாலே போது எங்க இருந்தாலும் வந்துருவான். சட்டென்று வந்தாராம் சமுத்திரக்கரின்னு வந்துருவான். எங்கடா இருக்கீங்க? சீக்கிரம் ஃபேமஸ் ஆயிடலாம் தான், ரிட்டையர்ட் ஆயாச்சு. எந்த பக்கமா கொஞ்சம் அவருக்கு பதில் நம்ம ஊர்ல இருந்து இவர் கொடுத்துருப்பாரு, இந்த ஆகாஷ் சோப்ராவா ஓப்பனிங் ஆடுறல, அவருக்கு அதுக்கு இஷ்யூ போயிட்டே இருக்கு. ஆனா இது வந்து 294 ரன்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு 10 விக்கெட் ஹால்ல தோக்குறதுலாம் வந்து என்னமோ. சரி விடு, ஓகே. ஸோ ஸ்கோர் கார்டு வந்துருவோம். இந்தியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து 180, செகண்ட் இன்னிங்ஸ்ல 175 தான், 5 ரன் கம்மி. அதுலயும் ஏதோ நிதிஷ் ரெட்டி வந்து மானத்தை காப்பாத்துற மாதிரி இருந்துச்சு. யாருமே ஒழுங்கா ஆடல. எல்லாமே கரெக்ட் தான், இருந்தாலும் வந்து ஏதோ மிஸ் ஆச்சு. ஒருவேளை ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல உள்ள அக்ரஷன் வந்து இங்க இல்ல அப்படின்றதான் என்னோட பாயிண்ட். கோலி ரோஹித்தும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கலாம். ஸோ யாராவது ஒரு சீரியஸ்னஸா இருந்துக்கலாம். ரோஹித் கண்டினியூஸா வந்து அந்த இன்கமிங் டெலிவரிஸ்லேயே அவுட் ஆகிறாரு. ஸோ அதுக்கு ஆக்சுவலா அவர் ஒர்க் அவுட் பண்ணணும் எனக்கு தெரிஞ்சு. நம்ம வர்ற மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா என்னடா பண்றது? கிரவுண்ட் ரியாலிட்டியில நம்ம சொல்லுவோம் அவங்களுக்கு டஃப் தான், இருந்தாலும் வந்து இதை வந்து கண்டினியூஸா போயிட்டு இருக்கு. மேபி கோச்சோ இதெல்லாம் வந்து யாராவது அங்கே அட்ரஸ் பண்ணா ஹி வில் கம் பேக். ஆக்சுவலா அதுதான் என்னோட பாயிண்ட். கோலிக்கு வந்து அந்த ஹோம்ஒர்க் பண்ணிட்டாங்க ஆஸ்திரேலியா. ஆக்சுவலா கோலிக்கு இந்த லென்த்ல போட்டு விளையாட விடாம பண்ணிடுவோம், அடிலைட்ல முடிச்சு கட்டிடுவோம் தான் பார்த்தாங்க. என்னதான் வந்து அடிலைட் வந்து கோலி போட்டா தலை இங்கிலாந்துல இருந்து அதான் கரெக்ட். ஆனா இந்த தடவை கரெக்டா அது செட் ஆகல, ஏன்னு தெரியல. ஓகே, நோ ப்ராப்ளம். அதான் அவங்க ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காங்க. யாருக்கு எங்க போடணும் ஒண்ணு. ரெண்டாவது வந்து ஒரு பிக்கஸ்ட் டிஃபரன்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் தான். என்னதான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து 330 அடிச்சிருந்தாலும் டிராவிஸ் ஹெட் வந்து 140 வந்து மேஜர் டிஃபரன்ஸ். இந்தியா வந்து மற்ற எல்லாத்தையும் ஈஸியா அவுட் ஆக்கிடுறாங்க, டிராவிஸ் ஹெட்ல மாட்டிக்கிறாங்க. அந்த சைடு கான்சன்ட்ரேட் பண்ணிய மற்ற விக்கெட்ல போயிருச்சு. மேபி இந்தியாக்கு சான்சஸ் இருந்திருக்கும். சோ அந்த ரெண்டு கேட்ச் ஆக்சுவலா ரெண்டு கேட்ச் அதுவும் ரிஷப் பண்ட் கேட்ச் எல்லாம் அசால்ட்டான கேட்ச். 10 மினிட்ஸ்ல ஆக்சுவலா அவர் கொடுத்த கேட்ச் ஆக்சுவலா. சோ ஆக்சுவலா ரிஷப் பண்ட் கேட்ச் எல்லாம் வந்து நீங்க அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஈஸியா ஸ்ட்ரைட்டா கைக்கு வர கேட்ச் விடுறாரு. அவர் என்ன பண்றது? கேட்சஸ் வின் மேட்சஸ் அவ்வளவுதான். கேட்ச் விட்டானா அவ்வளவுதான். ஓகே, நடந்துருச்சு. இதுல இருந்து எப்படி இம்ப்ரூவ் ஆகணும்ன்றத நம்ம பேசணும் இல்லையா? இதை பேசி ஒன்னும் கிடையாது. பவுலிங்லாம் நமக்கு நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருந்துச்சு. பேட்டிங் தான் நமக்கு ஃபுல் சொல்லப்படும். எனக்கு வந்து சிராஜ் நல்லா தான் போட்டான் தம்பி. என்ன சொல்ற நீ? சிராஜ் நல்லா தான் போட்டான். விக்கெட்ஸ் கிடைக்கல, லக் இல்ல என்னை பொறுத்தளவுக்கு.
ஆஸ்திரேலியா தான் luck இருந்துச்சு. இல்ல லக் இருந்துச்சு. இன்னொன்னு நமக்கு வந்து அஸ்வின் பும்ரா இவங்க 2 பேரை தவிர எல்லாருமே எக்கனாமி 4 தாண்டி போயிருச்சு. அடிக்க ஆரம்பிச்சிட்டான், இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதுதான் வந்து இன்னும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்றது. இன்னொன்னு அந்த அந்த இவன் டிராவிஸ் ஹெட் வந்து அடுத்த நாள் கொஞ்சம் அக்ரெசிவ் ஆடுறதுக்கு காரணம் வந்து லபுஷேர் எனக்கு தெரிஞ்சு. அவனுமே ஒரு கான்பிடன்ஸா அவனுக்குமே எட்ஜ் போயிடுச்சு. அவனுக்கும் ஒரு கான்பிடன்டா ஓகே அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. ஆனா அவன் கொஞ்சம் நின்னு கொஞ்சம் ஆடி கொடுத்தது ஹெட் அடுத்த நாள் மார்னிங் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான். சரி வர்றத பார்ப்போம். கேப்டன் நம்ம அஷித் ராணா பாலையும் அடிச்சு வெளுத்துட்டாங்க. என்னைய கேட்டா வந்து இந்தியன் பவுலர்ஸ்ல வந்து சிராஜும் பும்ராவும் நல்லா தான் போட்டாங்க. ஸோ அதுல எந்த ஒரு இதுவும் இல்லை. பட் மேபி எனக்கு தெரிஞ்சு அஷித் ராணாக்கு மேபி லக் இல்லை. மேபி அந்த கேட்ச் வந்து ட்ராப் பண்ணலன்னா ஒரு நல்ல ஒரு கம்பேக் இருந்துச்சு ஆக்சுவலா அஷித் ராணாக்கும். அஸ்வின் ஆப்வியஸ்லி அவர் வந்து அவரோட சீனியாரிட்டிக்கு அவர் ட்ரை பண்ணார். பட் ஸ்பின் பிச் இல்லாதனால மேபி எனக்கு தெரிஞ்சு அவரோட ஸ்பின் ஆக்சுவலா அந்த நீங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா அஸ்வின் பால் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பயந்து பயந்து ஆடிட்டு இருந்தாங்க. உள்ள இறங்கி வர்றது, அந்த இந்த பக்கம் மேல ஏறி உள்ள போய் ஆடுறது. ஏன்னா அஸ்வினுக்கும் பும்ராவுக்கும் அந்த ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு. ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு ஓசி விக்கெட் வேற. ஆமா ஓகே நோ ப்ராப்ளம். வர்றதை யார் விடுவா? மிச்சல் மார்ஷ் அவனே விளாட மாட்டேன்னு போயிட்டா, என்ன பண்ண முடியும்? மிச்சல் மார்ஷ் அது அஸ்வினே வந்து அவுட் நினைக்கிறேன்னா கிளம்பிட்டான். ஏன்னா ரிவ்யூ இருக்கு, இவங்க எடுத்து அசியப்படுத்துறதுக்கு நானே கிளம்புறேன்ற மாதிரி கிளம்பிட்டாப்ல போகும். நான் விளையாண்டு என்ன பண்ண போறேன் விடுங்க அப்படின்னு போயிட்டான். சிராஜ் வந்து ஹெட்டுக்கு பண்ணது வந்து ஆக்சுவலா கொஞ்சம் ஒரு தவறான செயல். ஆக்சுவலா ஒரு 140 இருக்கும்போது வந்துட்டு ஒரு போல்டு எடுத்த உடனே ஒரு ஆக்ரோஷத்தை ஆக்சுவலா தேவையில்லாம அந்த இடத்துல வெளிப்படுத்தினாரு. ஆக்சுவலா சிராஜ் வந்துட்டு கொஞ்சம் அதை கொஞ்சம் நீ வேணா சண்டைக்கு வா, வாடா வந்து வாடுறா, வந்து வாடுறா, வா நீ வேணா சண்டைக்கு வா. கம்யூனிகேஷன் தான் ஆக்சுவலா ஹெட் வந்து வெல் போல்டுன்னு தான் சொன்னார் ஒழிய எதுவும் தப்பா பண்ணல. சரி ஓகே, அந்த டயத்துல சொல்ல முடியாது. அதுல இன்னொரு கான்ட்ரவர்சி ஒண்ணு போகுது. என்னன்னா இது வந்து இந்த மாதிரி பத்திரிகைன்றனாலதான் ஹெட் இப்படி சொல்றாரு. பட் அந்த நேரத்துல ஹெட் சொன்னதுமே வெல் போல்டுன்னு சொன்ன மாதிரிலாம் இல்ல அப்படின்ற மாதிரிதான் ஒரு சில விஷயம். இன்னொன்னு ஆஸ்திரேலியாட்டெல்லாம் அக்ரஷன் எல்லாம் காட்டுற தப்புன்னு நம்ம எடுத்துக்கவே முடியாது. அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு தெரிஞ்ச ஆஸ்திரேலியால வச்சு ஆஸ்திரேலியாட்டெல்லாம் அக்ரஷன் காட்டணும் ஆக்சுவலா. இல்ல நவீன், ஆக்சுவலா இதுல வந்து கவாஸ்கரே சொல்லியிருக்காரு. அவரோட கமெண்ட் கமெண்ட்ல அவர் என்ன சொன்னாருன்னா, இப்ப ஈவன் வந்து ஒரு 3 runs 4 runs அவுட் ஆயிட்டு, ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல வந்து அவரு பண்ணியிருந்தாருன்னா அக்செப்டடு. ஸோ ஒரு வெல் பேட்டிங் லெவல்ல இருக்கும்போது ஒரு 140 அடிச்ச பிளேயர்கிட்ட போயிட்டு அந்த ஆஸ்பெக்ட் பண்ணிருக்க வேண்டாம் அப்படின்றதுதான் கவாஸ்கரோட. ஒரு அவன் ஒரு 10 runsக்குள்ள அந்த மேபி அந்த கேட்சை பிடிச்சிருந்தா எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு நல்ல ஒரு நம்மளே லீட்ல தான் இருந்திருப்போம். ஆக்சுவலா 140 தான் இங்க நல்ல ஒரு டிஃபரன்ஸ் பிளே பண்ணதே அந்த 140 தான். ஸோ மீதி எல்லாருமே விக்கெட் எடுத்துட்டாங்க ஆல்மோஸ்ட். எனக்கு தெரிஞ்சு பும்ரா ஓவர்லையுமே வந்து ஒரு நல்ல ஒரு எனக்கு செம்ம பவுலிங் ஆக்சுவலா பும்ரா சைட்ல இருந்து. பேட்டிங் சைடுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி சொல்லி எடுத்த மாதிரி ஸ்டார்க் வந்து இதுலயே ஜெய்ஸ்வால தூக்குனாரு. பேசுனதுக்காண்டியே தூக்குனாரான்றது தெரியல. அது லக்ல விழுந்துருச்சு. உடனே ரொம்ப பில்டப் பண்ணிட்டாங்க. பாலே எடுத்துட்டாரு, சிங்கம் திருப்பி வந்துருச்சு அப்படி இப்படின்னு. சரி அடுத்த மேட்ச்ல அடிச்சா என்ன ஒண்ணு பாப்போமே. சொல்லக்கூடாது, கமின்ஸும் நல்லா தான் போட்டா. அப்படி அதெல்லாம் ஒன்றும் இதெல்லாம் கிடையாது. இருந்தாலும் வந்து அவ்வளோ பேசுற அளவுக்கு ஒரு சீன்லாம் கிடையாது. அது யங் பிளட் அப்படிதான் இருக்கும். அடுத்த மேட்ச் செய்வான் பாரு. ஓகே, பேட்டிங் ஆர்டர்ல வந்து எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் மாற்றக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ரோஹித் இதே ஸ்டாண்ட் இதுலயே தான் வாங்கணும். மேபி அவரோட ஸ்டாண்ட்ஸ்ல அவர் ஒர்க் அவுட் பண்ணணும், மூவ்மெண்ட் கொடுக்கணும். மூவ்மெண்ட் இல்லை, இந்த ஃபுட் மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா மேபி இதுல இருந்து ஓவர் கம் பண்றதுக்கு வந்து நம்மளுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா இன்கமிங் டெலிவரியில தான் ஒன்னு எல்பி இல்லைன்னா போல்டு, இது மட்டும் தான் இருக்கு. அதே போல வந்து 2 இன்னிங்ஸ்லயும் வந்து கில்லு வந்து ஃபார்ம் ஆகி அவுட் ஆனான்.
உள்ள வர கரெக்டா எல்லா பாலுமே வந்து கரெக்டா அந்த பால் காலில் போட்டு அவுட் ஆயிட்டான். ஒன்னு போல்டு, இன்னொன்று வந்து அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இதே மாதிரி தான் இன்கமிங் டெலிவரி தான் கில் அவுட் ஆனான். ஸோ கில் வந்து அதை ஒர்க் அவுட் பண்ணும். அந்த சர்ப்ரைசிங் டெலிவரியா வந்து 2 பால் வந்து செட்டப் பண்ணிட்டு 3வது பாலை உள்ள தூக்கி சொருகினவனே முடிஞ்சு சோலி. கில் இப்படி ஆனா கில்லு மட்டும் கொஞ்சம் நின்று செட்டப் பண்ணி கொடுத்துருந்தானா பின்னாடி தைரியமா விளாண்டான். பண்ட்டும் சரி நிதிஷ் ரெட்டியும் சரி சூப்பராக விளாண்டாங்க. ஸோ நம்ம கிரெடிட் கொடுத்து ஆகணும். அஸ்வின் அவரால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ண அப்படி. ஸோ இதுலலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா பவுலர்ஸ் நம்ம பிளேம் பண்ணவே முடியாது. 2வது விஷயம் வந்து பவுலரோட ரொட்டேஷன் வந்து டூ லாங்கா இருந்துச்சு. ஆஸ்திரேலியா இதே வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு பவுலர் வந்து 4 ஓவர் 5 ஓவர் தான், அதுக்கடுத்து உடனே ரொட்டேஷன் அப்படி பண்ணிட்டே இருந்தாங்க. பவுலர் டயர்ட் ஆகல. ஆனா இந்தியா வந்து சிராஜ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லே ஒரு 8 ஓவர் போட்ட மாதிரி இருந்துச்சு கண்டினியூஸா. ஸோ அதுலேயே டயர்டு, ஒன்றும் பண்ண முடியல. மென்டலி டயர்டு, பிசிக்கலி டயர்டு. ஸோ இது இல்ல கரெக்ட் ஆக்சுவலா நான் இது பண்றதுக்கு. பட் என்னன்னா இந்த விஷயத்த வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா 3 பவுலர் தான் ஆக்சுவலா போட்டிருப்பாங்க. வெறும் 3 பவுலர் தான். ஸோ கண்டினியூ 3 பவுலர் வச்சு தான் நம்ம டீம் ஆக்சுவலா டிஃபெண்ட் பண்ணாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல ஒரு கேப்டன்ஷிப் மிஸ் மேட்சா இருக்கலாம். மேபி பும்ராவோட ஆஸ்பெக்ட்ல வந்து அவரோட கேப்டன்ஷிப் ஓரளவுக்கு வந்து அந்த 3 பவுலரை வச்சே மெயின்டைன் பண்ணி நல்ல ஒரு வின் கொடுத்தாரு ஆக்சுவலா. பட் ரோஹித் சர்மா சைட்ல வந்து மேபி அவர் வந்து ஒரு நல்ல ஒரு கேப்டன், அவரை வந்து அந்த இடத்துல எதுவும் குறை சொல்ல முடியாது. பட் மேபி அவரோட அப்ரோச் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணியிருந்திருக்கலாம்ன்றது என்னோட தாட் ஆக்சுவலா. ஹெட் நின்றவனே என்ன ஆப்ஷனே எடுக்கன்னு தெரியாம போச்சு. எல்லாம் வந்து அதாவது அவங்க லீடு போனவொடனே ஹெட் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ வேற ஆப்ஷனே கிடைக்கவே இல்லை. என்ன பண்ணணும்னு தெரில, ஒண்ணுமே பண்ண முடியல. ஸோ ஹெட்டுக்கே நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கா. மீன்ஸ் லைக் அவரோட வீக்னஸே வந்து மிடில் அண்ட் ஆஃப் ஸ்டம்ப்ல உள்ள லென்த் போட்டாலே ஒன்று ஷார்ட்டரா ஹெட்டில் ஏத்தா அடிச்சு அவுட் ஆயிரும் ஒன்று. இல்லைன்னா அந்த லென்த்ல வந்து போட்டா கண்டிப்பா வீக்னஸ் அவனுக்கு. அது ஸ்டார்க்கே நிறைய தடவை வந்து அவங்களோட லோக்கல் மேட்சஸ்லாம் வந்து நிறைய ஸ்டார்க் பால் விளாடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவான் ஹெட்டு. ஸோ அந்த பாயிண்ட் அந்த இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணணும். இந்தியா ஹோம்ஒர்க் பண்ணாதான் வந்து இதெல்லாம் செட் ஆகும். இல்லைன்னா நம்ம ஏனா தானன்ட்டு போயிடும். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு வந்து அடுத்த ரிப்ளை கொடுக்க போகும்போது இந்தியா வந்து ஸ்ட்ராங்கான ரிப்ளையா இருக்கணும். ஏன்னா வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வந்து பின்னாடி பேக் ஹண்ட்ல வந்து ரொம்ப ட்ரபிளிங்கா இருக்கு. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஸ்ரீலங்காவோட ஜெயிச்சிட்டாங்க. ஸோ ஆஸ்திரேலியா டாப் ஆஃப் த டேபிள் போயாச்சு. செகண்ட் சவுத் ஆப்பிரிக்கா, தேர்ட் இந்தியா வந்தாச்சு. இந்தியா கண்டினியூஸா 2 தடவை ஃபைனல் போய் இப்போ 3வது தடவை போலன்னா ஒரு மாதிரி இருக்கும். சி லைக் எப்போ நியூசிலாந்து நியூசிலாந்துல வந்து அடி வாங்கினாலோ அதுவே வந்து கண்டினியூஸ் ஆகுது. ஸோ இதை சீக்கிரம் சார்ட் அவுட் பண்ணணும். மேனேஜ்மெண்ட் இதுக்கு ஒவ்வொரு பிளேயர்ஸ்க்கும் வந்து தனித்தனியாக வந்து தே ஹாவ் டு இன்டெப்தா போய் அவங்கள வந்து ஆக்சுவலாக வந்து அனலைஸ் பண்ணி ஃபுட் ஒர்க்ல என்ன பிரச்சனை, எதை எப்படி விளாடணும், எப்படி சமாளிக்கணும், என்ன மாதிரி சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணணும், இப்படின்ற மைண்ட் செட்ல போய் கண்டிப்பா கோச்சிங் ஸ்டாஃப்ஸ் வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும். பிளேயிங் லெவல்ல ஏதாவது இது பண்ண நினைக்கிறீங்களா? பிளேயிங் லெவல்ல தான் மாத்தணும்னு நினைக்கிறீங்களா? பிளேயிங் லெவல்ல வந்து என்னைய பொறுத்தளவுக்கு வந்து அஸ்வினுக்கு பதிலா ஜடேஜா இருக்கணும். உள்ள ஜடேஜா இருந்திருக்கணும். இந்த நியூசிலாந்து, இந்த இங்கிலாந்து, சீனா கண்ட்ரிஸ் ஜடேஜாவோட ரெக்கார்ட் நல்லா இருக்கும். பேட்டிங் பவுலிங் வந்து ஒத்துழைச்சாதான் பேட்டிங் வைஸ் வந்து கம்பேரிட்டிவா வந்து இன்னொன்னு லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் வேற ஒரே லைன்லயே போட்டுக்கிட்டே இருப்பாப்ல. சோ வந்து எனக்கு அஸ்வினை வந்து எதுக்கு உள்ள கொண்டதே வந்து ஸ்ட்ராட்டஜைஸா பாத்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட்டை எடுக்கணும்னு கொண்டு வந்த மாதிரி இருந்துச்சு. என்னைய பொறுத்தளவுக்கு வந்து இந்த பிச்சில் அது தேவையே கிடையாது. அஸ்வின் தப்பு கிடையாது, விளாண்ட தப்பு கிடையாது. பட் அந்த ஸ்ட்ராட்டஜில வந்திருக்கணும் அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இருக்கிறனால வந்து இந்த மாதிரி ரிஸ்க்லாம் எடுக்கக்கூடாது. அது போக நீ சொன்னி இந்த மாதிரி பிங்க் பால்ல வந்து டெஸ்ட் விளாண்டுருக்க கூடாது அப்படின்லாம் இதெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணதுதான். இதுக்கெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அதான் நான் வந்து இப்ப நமக்கு நம்மளோட காம்படிட்டர்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம அந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்க்கு மத்த எல்லாருமே பாத்தீங்கன்னா வெறும் ரொம்ப ஆர்டினரியான மேட்ச் தானே ஆடிட்டு வராங்க. இப்ப சவுத் ஆப்பிரிக்கா எடுத்துக்கங்க, ஸ்ரீலங்கா எடுத்துக்கங்க, அவங்க பாத்தீங்கன்னா அதிகபட்சம் இங்கிலாந்து, அப்புறம் வந்து சவுத் ஆப்பிரிக்கா பாத்தீங்கன்னா அடுத்து வந்து இப்ப இவங்க கூட ஆடிட்டு இருக்காங்க ஸ்ரீலங்கா, அடுத்து பங்களாதேஷ். அவங்களோட ஜெயிச்சதுன்னா அவங்க ஃபைனல். ஏதாவது இவங்க ஷெட்யூல் போட்டதே வந்து ஒரு மாதிரி அன்அலைன்டா போட்ட மாதிரி இருக்கு. இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா ஃபுல் டஃப். ஆனா நமக்கு ஆக்சுவலி நம்ம நியூசிலாந்து கூட 3-0 அடி வாங்கணும்னு நம்ம நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம்.
ஏன்னா இந்தியன் பிச்சிலேயே ஃபுல்லா கொடுத்துட்டு கடைசி அந்த பிஜிடி மட்டும், அதுவும் இல்லாம ஆக்சுவலா பிஜிடி எப்பவுமே 4 தான் இருக்கும், இந்த தடவை தான் 5 கேட்டு வாங்கியிருக்காங்க. ஆஸ்திரேலியா தான் கேட்டு வாங்கியிருக்காங்க. அதுவும் அது சொன்னாங்க பாத்தீங்களா ஃபர்ஸ்ட். அதாவது வந்து இது எப்பவுமே வந்து 2x2 சொல்லி போயிருது. எங்களுக்கு வந்து ஒரு ரிசல்ட் வேணும், ஒண்ணு அது யாரா இருந்தாலும் சரி 3-2 எங்களுக்கு வேணும், இல்லைன்னா அந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஈவன் ஆக வேணாம்னு சொல்லிதான் எப்பவுமே பார்டர் கவாஸ்கர் டிராபி 4 மேட்ச் நடக்குது, இந்த வருஷம் 5 மேட்ச் கேட்டு வாங்கியிருக்காங்க. இன்னொன்னு அந்த அந்த பிங்க் பால்னாலே அவங்க ஏதோ பண்றாங்க சும்மா போட்டு இந்த இதுல சொல்ற மாதிரிதான் போட்டு இதுக்கப்புறம் ஸ்டார்க்கு செவனேன்னு போட்டுருந்தான் பாவம். சரி நான் என்ன இன்னும் ஒரு கொஞ்சமா சாப்பிட்டுட்டு அவன்கிட்ட போட்டு உன் பால் ஸ்லோவா வருதுன்னா, ஓஹோ ஸ்லோவா வருதா வாங்க சொல்லலாமா நீ சொல்லு, சரி பாப்போமே என்ன என்ன நடக்க போகுது, அடுத்த மாதிரி அடி விழுது பாப்போம். அதெல்லாம் ஒரு இன்னொன்னு நீ சொல்ற நம்ம ஸ்ட்ரீட் கிரிக்கெட்ல ரமேஷ் அண்ணன் போடுற மாதிரி சொல்றீங்க மாதிரி எல்லாம் இல்ல, அதேதான். இன்னொன்னு நீங்க நீங்க ஒரு ஸ்டேஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து ரேசிசமாலாம் இது பண்ணிட்டு இருப்பாங்க மேட்ச்ல. இந்த ஆண்ட்ரூ சைமன்ஸ் அவங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து கொஞ்சம் ஒரு நல்ல கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சது இந்த சாண்ட் பேப்பர் இன்சிடென்ட், ஒரு 2-3 இன்சிடென்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப, அதாவது அவங்க கிரிக்கெட் போர்டோட நேமே ஒரு மாதிரி இதாகிற மாதிரி ஆரம்பிச்சு. நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அவங்களோட அந்த மைக்கேல் கிளார்க் கேப்டன்சில அந்த இது இருந்துச்சு, அந்த பிரச்சனை எல்லாம் இல்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு அவங்க சைடு வந்து ரொம்ப ஒரு ஸ்லெட்ஜிங்ன்றது இல்லாம ஆயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு. ஒரு இந்த 2-3 தடவை வந்து அவங்க பேர் கேடுற மாதிரி சில விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறம் வந்து நமக்கு தெரியாது ஆப்வியஸா, பட் அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு டாக் போயிருக்குமோ. நீங்க கரெக்டா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா கடைசி இந்த ஒரு 2-3 வருஷம் வந்து ஒரு மாதிரி வார்னரே ஃபர்ஸ்ட் எப்படி சண்டை போட்டு அடிச்சு பூச்சிக்கிட்டு இருப்பாப்புல, ஒரு 2-3 வருஷம் அப்படியே அடங்கி செஞ்சுரியே அடிச்சாலும் ரைட் தலைவா செஞ்சுரி அடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரிதான் வந்து எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு என்ன ரீசன் நான் சொல்லவா, அதுக்கு என்ன ரீசன் சொல்லவா, ஐபிஎல் தான். ஆமா அது ஒரு ரீசன். எல்லாரும் இங்க வந்து ஒண்ணுக்குள்ள ஒண்ணா விளையாண்டுட்டு அதுதான், வேற ஒன்னும் ரீசன் கிடையாது. எல்லாத்துலயும் இந்தியாவுக்கு மட்டும் தானடா ஐபிஎல், அவங்க இங்கிலாந்து அவங்க பிளேயர்ஸ் ஃபண்டு பிளேயர்ஸ் இந்தியாவுக்கு வரணும், நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்தியா கூட நீ சொல்றது ஆஸ்பெக்ட்ல ஓகே, பட் ஆசஸ்ல விளையாடும் போது கூட அமைதியா தானே சில நேரம் விளையாடுறாங்க. அந்த ஒரு ஆமா நீ யோசிச்சு பாரு, வார்னர் வந்து எப்படி ஃபேமஸ் ஆனா நீ சொல்லு. அந்த ஒரு செஞ்சுரி அடிச்சோன்னா அந்த இதை கழட்டிட்டு ஹெல்மெட்டை கழட்டிட்டு ஒரு செலிப்ரேஷன். அதெல்லாம் இல்ல, எப்படி ரீசெண்டா ஃபேமஸ் ஆனது புஷ்பா. சோ நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சது அப்படிதான். ஏன்னா சோ அதெல்லாம் அவங்க பாப்பாங்க. இல்ல கரெக்ட். இந்த விஷயத்துல என்னோட ஆஸ்பெக்ட் என்னன்னா, அவங்க இப்ப முன்னாடி இருந்த ஒரு அக்ரஷன் கிடையாதுன்ற ஆஸ்திரேலியால. ஆமாமா, சோ நாட் ஓன்லி அது கண்டிப்பா பழைய அக்ரஷன் இல்ல. ஸோ அவங்களோட மென்டாலிட்டி மேபி மாறி இருக்கும், இல்லைன்னா வந்து டீமோட மெம்பர்ஸ் வந்து கோஆர்டினேஷன்ஸ் கரெக்டா இருந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அந்த சினாரியோ பார்த்துலாம் எப்படி எப்படி குவாலிஃபை ஆவாங்கன்றத. ஸோ லெட் மீ புட் இட் இன் திஸ் வே. பிஜிடியை வந்து இந்தியா வந்து 3-1 ஜெயிக்கணும். அது முடியுமான்னு தெரியல, லெட் சி பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்ரீலங்கா வந்து ஆஸ்திரேலியாவோட அந்த டெஸ்ட்ல வந்து 3-2 ஜெயிச்சாங்கணும். அது போக வந்து இந்தியா எப்போ குவாலிஃபை ஆவாங்கன்னா ஸ்ரீலங்கா பீட் ஆஸ்திரேலியா 2-0 அந்த சான்சஸும் இருக்கு. லூஸ் பிஜிடி 2-3 இந்தியா குவாலிஃபைஸ் இஃப் பாகிஸ்தான் பீட்ஸ் சவுத் ஆப்பிரிக்கா 2-0. ஆனா அது நடக்க சான்சஸ் இருக்கு. எல்லாரும் சொல்றாங்க வந்து பாகிஸ்தான் வந்து சவுத் ஆப்பிரிக்கால வந்து தோத்துருவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்படிலாம் கிடையாது. பாகிஸ்தான் ஒரு டீசென்டான டீம் தான், எனக்கு பொறுத்தளவுக்கு டீசென்டான டீம் தான். ஸோ நம்ம அதுலலாம் வந்து இது நம்ம சொல்றதுல ஒரு இதே கிடையாது. மேபி அதான் ஒன்று டஃபஸ்ட் ரைவால்ரியா இருக்கும், மேபி பிட்வீன் சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் பாகிஸ்தான் டிசைடிங் ரைவால்ரியா இருக்கும். சவுத் ஆப்பிரிக்கா அதில் தோத்துட்டாங்க, பாகிஸ்தான் ரெண்டுமே ஜெயிச்சிட்டாங்கன்னா இந்தியாவுக்கு வந்து சான்சஸ் வந்து கொஞ்சம் பிரைட்டா இருக்கு, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. பட் இந்தியா வந்து 3-1 ஜெயிக்கணும் இந்த அடுத்த மேட்சஸ். அதுக்கப்புறம் போச்சுன்னா அப்படியே இது பண்ணாலுமே ஸ்ரீலங்கா எப்படி ஆஸ்திரேலியா அடிப்பாங்க 2-0 ரொம்ப கஷ்டம் தெரிஞ்சு. ஸ்ரீலங்கா எப்படி ஆஸ்திரேலியா நான் சொல்ற பாயிண்ட் வந்து ஆஸ்திரேலியா குவாலிஃபை ஆயிருவாங்க, செகண்ட் டீமா இந்தியா குவாலிஃபை ஆயிருவாங்கன்னு சொல்றேன்.
சவுத் ஆப்பிரிக்காவுக்கு இந்தியாவுக்கு வரப்போ வந்து ஆஸ்பெக்டுக்கு நம்ம யோசிக்கும் போது என்னோட பாயிண்ட் என்னன்னா, இதுக்கு எதுக்கு நியூசிலாண்டோட போய் 3-0 தோக்கணும்? அங்க இங்கிலாந்துல அங்க அது ஒண்ணு. இன்னொன்னு, இங்கிலாந்து நியூசிலாந்து மேட்ச்ல இங்கிலாந்து ஜெயிச்சிட்டாங்க, நியூசிலாந்து அந்த அடி வாங்கியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த aspect அதுக்கு இந்த ஒயிட் வாஷ் இதெல்லாம் நீங்களாடா வந்து எங்களை அடிச்சீங்க, இந்தியால வந்து அடிச்சீங்களா, நீங்களாடா அடிச்சீங்க. டயலாக் பாத்தியா நீ? அண்ணே போன வாரம் அடிக்க வர நீங்க வரவே இல்ல, அப்படிதான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இவங்க ரொம்ப டேக் இட் கிராண்டடா எடுத்துக்கிட்டாங்க. நீ சொல்ற எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அசால்ட்டா எடுத்துட்டாங்க. அது ஃபர்ஸ்டே மேல ஏறிச்சு, ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்டே ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. 3-0 சொல்லிட்டாங்க வர்றதுக்கு முன்னாடி. அந்த தலகணம் கொஞ்சம் லைட்டா ஏறின மாதிரி இருந்துச்சு, வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே, தப்பு இல்ல, ஸ்போர்ட்ஸ்மேன் எல்லாமே இருக்கிறது தப்பு கிடையாது. ஸோ என்ன சொல்றது, ஆல் தி பெஸ்ட் ஃபார் ரிமைனிங் கேம்ஸ் தான் சொல்லணும். ஆனா இப்ப நம்ம ரீசெண்ட் டேஸ்ல இப்ப இந்தியன் கிரிக்கெட்ல இருக்கிற இஷ்யூ வந்து அந்த அடிச்சு ஆடுறது அண்ணா. ஏன்னா வந்து நமக்கு பால கிரைண்ட் பண்ண யாருமே இல்லை. இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட் வந்த ஃபர்ஸ்ட் பாலே போலாண்ட இறங்கி 4 அடிச்சோம்னா ஜாலியா தான் இருக்கு. ஆனா சஸ்டைனபிலிட்டி இல்ல. ஆப்வியஸா வந்து அடிக்கிறாங்க, ரைட், ஓகே. இப்ப நிதிஷ் ரெட்டி வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் ஆடுற கிரிக்கெட்டே அவர் மட்டும் வேற ஏதோ பிச்சில் ஆடுற மாதிரி இருக்கு. அவருக்குமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா ஆடினாருன்னா அவர் அந்த எல்லா மேட்சுமே 38-42 இன்னும் ஒரு 70-80 மாதிரி கொண்டு போகலாம்ல. பட் ஒரே நிமிஷம், ஜெனரலா வந்து நீ எக்ஸ்பெக்ட் பண்றது எல்லாமே வந்து டாப் 4 பேட்ஸ்மேன் தான் பண்ணணும். 5th டாப் 5 பேட்ஸ்மேன் கூட வச்சுக்கோ, 6th 7th வர பேட்ஸ்மேனுக்கு அது தேவை கிடையாது. அவங்க வந்து ஸ்கோரிங் ரேட்டை எடுத்துட்டு போகணும். அதுதான் முக்கியம். ஏன்னா நல்லா பாரு, 4 விக்கெட் விழுந்தாலும் 2 ரேட் குறையவே இல்லை ஆஸ்திரேலியாவுக்கு. ஸோ அதை மெயின்டைன் பண்ணாலும் இந்த 2 ரேட் வந்துச்சு. அதுதான் பாயிண்ட். ஸோ நம்ம வந்து இந்த பண்டெல்லாம் சொல்லி குத்தமே கிடையாது. பண்ட் வந்து அடிச்சா நல்லதுதான், தப்பே கிடையாது. இதே நான் வந்து இந்தியா நல்லா சொல்லுங்க, அவரோட கேமே அதான், இப்படி திரும்பி அடிக்கிறது, சுத்தி அடிக்கிறது, அது ஒண்ணும் நம்ம அதான். ஸோ கம்மிங் பேக் டு ரோஹித் சர்மா. ஸோ 30 பால் விளாடணும், ஓகேவா? அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் வந்துச்சுன்னா மீன்ஸ் லைக் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போய் விளாடணும், ஸ்விங் பண்ண விடக்கூடாது. இன்டர்னலா மீன்ஸ் லைக் இன்கமிங் டெலிவரிஸ்க்கு வந்து அதுக்கு மெஷர் எடுக்கணும், வேற ஒன்றும் கிடையாது. அக்ரெசிவ் மோட்லயே போட்டு தப்பு கிடையாது. பட் எப்படி வந்து அந்த இன்கமிங் டெலிவரியில இருந்து வெளியே வரணும் அப்படின்றத ஒரு தாட்டா இருக்கணும். வேற ஒண்ணுமே வேண்டாம், முடிஞ்சிருச்சு. இது ரோஹித் சர்மா பத்தி வேற எந்த ஹோம்ஒர்க்கும் தேவையில்லை. அவருக்கு நம்ம சொல்லி கொடுத்துட்டு தெரியல, என்ன பண்ணுவான்னு நல்லாவே தெரியும் ரோஹித் சர்மா. ஸோ ஒண்ணு, விராட் கோலிக்கு வந்து அந்த அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் அந்த டெஸ்ட் லென்த்ல போடுற பால்ல திருப்பி அதுல ஒரு இஷ்யூ வருதோ அப்படின்ற பாயிண்ட் தான். பட் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே ஸ்கோரிங்ல இருந்தான் விராட் கோலி, பாத்தியா? ஸ்கோரிங்ல இருந்தான், அந்த பிரச்சனையே வரல. நம்ம டபுள் மைண்ட் செட்ல வரும்போது டெஃபென்சிவ் ஆடணுமா இல்ல ரன்னுக்கு போகணுமா, டபுள் மைண்ட் செட்ல இருக்கும் போது விக்கெட் லூஸ் ஆயிட்டு போயிடுது. ஸோ அதான் முன்னாடி வந்து கான்பிடண்டா இருக்கும், பட் இப்ப அந்த கான்பிடன்ஸ் கம்மியாச்சு. ஸோ மேனேஜ்மெண்ட் தான் இதெல்லாம் பேசி சார்ட் அவுட் பண்ணணும். பிளேயிங் லெவன்ல என்ன சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னைய பொறுத்தளவுக்கு பிரிஸ்பன்ல வந்து ஃபாஸ்ட் பிட்ச் தான், ஸ்பின்னுக்கு எனக்கு தெரிஞ்ச வேலையெல்லாம் இல்லை. பட் அப்படி ஆமா, ஹர்ஷித் எடுத்துட்டு எய்தர் பிரசித் கிருஷ்ணா, அப்படி இல்லைன்னா யாஸ் தயாலு. ஹர்ஷித் ராணா எடுக்க வேணாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆகாஷ்தீப் இன்கமிங் ஒன்னு. ரெண்டாவது விஷயம் வந்து அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ல பால் கான்சென்ட்ரேட் பண்ணவே கூடாது. இந்தியா ஸ்டெம்ப் லைன்ல போட்டாதான் அவுட் ஆவாங்க, இல்லைன்னா அவுட் ஆக போறது கிடையாது. ஏன்னா இந்தியாவோட பேஸ் அட்டாக் வந்து ரொம்ப கம்மி. மீன்ஸ் அவங்க போடுறதுக்கும் இவங்க போறதுக்கும் வந்து அந்த 10 km/h வந்து அந்த டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ நீ 1-2 பால் வந்து உள்ள போட்டாதான், அடிச்சாலும் பரவாயில்ல, ஒரு பால் கண்டிப்பா விக்கெட் விழுதான் செய்யும். நீ அந்த லென்த்லயே அடிச்சுட்டே இருந்தனா கண்டிப்பா அந்த சான்சஸ் கிடைக்கும். அது போக சான்சஸ் கிடைச்சாலும் யூட்டிலைஸ் பண்ணும். கேச்சஸ் டிராப் பண்ணாங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. டிராவிஸ் ஹெட்டுக்கு இப்ப நீங்க அந்த டிராவிஸ் ஹெட் கேட்ச் எடுத்திருந்தா கூட மேட்சே மாறி இருக்கும். மேக்ஸ்வினிக்கே அந்த 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 ஓபன் மேக்ஸ்வினிக்குமே வந்து கேட்ச் பிடிச்சிருந்தா வேலையே இல்லை, அந்ததே ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு ப்ரெஷர் ஆயிருக்கும் என்னைய பொறுத்தளவு. இன்னொன்னு, இப்ப நீங்க சொன்ன பாயிண்ட் தான் இந்த வட்டம் இவங்க பண்ணாங்க பாத்தீங்களா, ஆஸ்திரேலியன்ஸ் ஸ்டெம் டு ஸ்டெம் போடவே இல்லை, எல்லாரும் வெளியே தான் போட்டாங்க. ஆக்சுவலா அந்த மேட்ச் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் எல்லா பால் ஸ்டெம்புக்கு போட்டாங்க. இந்த மேட்ச் யாருக்குமே ஸ்டெம் டு ஸ்டெம் போடவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு அவங்களும் அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் அடி வாங்கணும்னு ஒரு பயங்கர ஒரு
இந்தியாவுக்கு வீக்னஸ் இந்தியாவுக்கு வீக்னஸ் அவுட் சைட் ஆஸ்திரேலியா போனா டிரைவுக்கு போவாங்க, அவுட் ஆயிருவாங்கன்றனால. ஆமா ஓகேவா? ஆஸ்திரேலியா வீக்னஸ் வந்து ஸ்டெம்ப் லைன்ல போட்டோம்னா கண்டிப்பா விக்கெட் விடுவோம். ஏன்னா எல்பிடபிள்யூக்கு அவங்களும் ஆட்டோமேட்டிக்கா வந்துவாங்க. பேட்லயே படாம போற ஆள்லாம் இருக்கு. அதை பத்தி என்ன கவலைப்படும் இல்ல. எப்படி அதாவது இந்தியாவுக்கு ஆஸ்திரேலியாவுக்கும் பவுலிங்ல இருக்கிற வித்தியாசம் ஒரு இவரு பும்ரா இருக்காரோ அதே மாதிரிதான் ஹெட். இந்த ஹெட் ஒருத்தர் தான் டெட்லியா தெரியும். அதுவும் இந்தியா இருந்தா மட்டும்தான். அன்னைக்கு ஒரு இது பார்த்தேன், அந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் பார்த்தேன். இந்தியாவோட அவரோட ஆவரேஜ் 65, மத்த டீமோட 33. நியாயமா அது? ஹெட்டுக்கு தனியா ஹோம்ஒர்க் பண்ணணும், இல்லைன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஓகேவா? நான் சொன்ன ஸ்மித் ஒன்னும் பெருசா பண்ண போறது கிடையாதுன்னு பண்ண முடியாது, முடிஞ்சிச்சு, எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு ஹெட் தான். நீ நம்மளுக்கு அப்ப இருந்தே 2023 இருந்து தலைவலி அந்த தலை தான். ஆமா, என்ன சொல்றீங்க? சாம்பியன்ஷிப்ல ஆரம்பிச்சது, வேர்ல்ட் கப் சாம்பியன்ஷிப்ல ஆரம்பிச்சு இங்க நம்ம ஊருக்கு வந்து அடிச்சது நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல வந்து அடிச்சது 2023. அதுக்கப்புறம் எப்ப வந்தாலும் இந்தியாவா இந்த ஒரு ஸ்டேஜ்ல நம்ம பச்சை கலர் சட்டை போட்டு அடிப்போம் அப்படின்னு நம்ம அடிச்சோம் தெரியுமா? பாகிஸ்தான், சவுத் ஆப்பிரிக்கா யாரா இருந்தாலுமே அப்போ ட்ரெண்டியா போயிட்டு இருக்கு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, பச்சை கலர் சட்டை போட்டு அடிப்போம். அந்த மாதிரி இந்தியாவா அந்த வந்துடுறேன், அந்த பால்ல கருப்பா ஏரியா பொட்டாட்டி பேர் எழுதி அந்த மாதிரி கிளம்பி வந்து மோஸ்ட்லி அவங்களோட நம்ம பேட்டிங் பத்தி பேசுறோம், பட் ஆனா அவங்களோட பவுலிங் ஸ்ட்ராங்கும் நல்லா தான் இருந்துச்சு. ஸ்டார்க் நல்லா போட்டாரு. ஆப்வியஸா அவங்களோட பவுலிங்ஸ் வந்து உண்மையிலே மிரட்டி விட்டதுதான். நம்மளை எப்பவுமே, அதாவது நம்ம நல்லா பேட் பண்ணது அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல 2வது இன்னிங்ஸ் தானே. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நம்மள நல்லா தான் கண்டெயின் பண்ணிட்டாங்க. இந்த 2 இன்னிங்ஸ்ல நல்லா கண்டெயின் பண்ணாங்க. அவங்க பவுலிங் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. சரி, நான் இன்னொரு பாயிண்ட் சொல்றேன், இத பாருங்க. இப்போ இந்த பவுலிங்கே இந்தியா திணறாங்கன்னு வச்சுக்கோ, ஹேசல்வுட் ரெக்கவர் ஆயிட்டான். ஆமா ஆமா, இப்ப லயான தூக்குவாங்க வெளியில, ஸ்பின்னே தேவையில்ல. இல்ல ஆக்சுவலா அதான் போயிட்டு இருக்கு. எப்படின்னா இப்ப இந்த மேட்ச்ல லயான் ஒரு ஓவர் கூட போடல. இப்ப என்னன்னா, நீ இவன்லாம் வெளியே எடுக்காத போலாண்ட 4 பேசரோட போங்க அப்படின்றாங்க. என்ன பண்ண பிரிஸ்பன் பிச்சே அப்படிதான். காபா தானே அடுத்த மேட்ச். நம்ம ஏன் வெளியே எடுக்கணும் ஹர்ஷித் ராணாவை? நம்ம ஆனா அந்த மாதிரி இந்தியா போக மாட்டாங்கல்ல. ஏன் ஜடேஜா வந்து ஸ்பின் போட போறது இல்ல, ஃபாஸ்ட் தான் போட போறான். டேனர் கிடையாது, போடு காலத்திலே போடு. எவன் தான் நீ பேட்ஸ்மேன் அடிஷனல் ஆகும், ஸ்பின்னை வெளியே தூக்கு. ஹர்ஷித் ராணாக்கு பதிலா ஆகாஷ் தீப் உள்ள தூக்கி போடு. ஏன்னா ஆகாஷ் தீப்புக்கு வந்து அந்த ஸ்டெம்ப் லைன் போடுவான் நிறையா. ஸோ அதனால வந்து சான்சஸ் நிறைய இருக்கு. ட்ரை பண்ணுவான். சரி, ஓகே, ஃபைனல் தாட் சொல்லுங்க, க்ளோஸ் பண்ணலாம். என்ன சேஞ்சஸ், என்ன மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வரலாம்? என்னைய கேட்டா பேட்டிங் அதே எப்படி ஃபர்ஸ்ட் செகண்ட் டெஸ்ட் என்ன ஆடுறோ அதே ஆர்டர்ல போகலாம். ஸோ பவுலிங்ல ஹர்ஷித் ராணாவுக்கு பதிலாக மேபி ஆகாஷ் தீப் கொண்டு வரலாம், பெட்டர் சாய்ஸ். ஆகாஷ் தீப் நல்லா தான் போட்டிருந்தாரு, நியூசிலாண்டோட சீரீஸ்லேயே அவர் நல்லா தான் போட்டிருந்தாரு. ஆனால் ஹர்ஷித் ராணா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல நல்லா போட்டாரு, இல்லைன்னு சொல்லக்கூடாது. செகண்ட் டெஸ்ட் மேபி அவருக்கு அந்த ஒரு லக்கு இல்லை. ஸோ மேபி அந்த ஹெட்டோட விக்கெட் இருந்தாலும் ஆப்வியஸா வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல என்ன 150 ஸ்கோர் கீழே இருந்தாங்களோ அதே தான் ஆப்வியஸா 180 கீழே தான் இருந்திருப்பாங்க. ஸோ கண்டிப்பா அந்த டெஸ்டோட ஹோப் வந்து அதே ஆர்டர், பட் பவுலிங்ல மட்டும் லைட்டாக சேஞ்ச் பண்ணலாம். மேபி நீ சொன்ன மாதிரி அஸ்வினுக்கு பதிலாக ஜடேஜா கொண்டு வரலாம், இந்த ஹோப்பும் இருக்கு. இல்லை அதே 4 ஃபாஸ்ட் பவுலர் இந்தியாவும் கொண்டு போகலாம். நல்ல ஒரு நிதிஷ் ரெட்டி இருக்கா போதும் எனக்கு தெரிஞ்சு. நம்மளுக்கு இப்ப தேவை வந்து அடிஷனல் பேட்ஸ்மேன் தான் who can score 40 runs. என்னன்னா நிதிஷ் ரெட்டியில என்ன ப்ராப்ளம்னா, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல அவனுக்கு வந்து நிதிஷ் ரெட்டிக்கு வந்து நல்ல ஒரு பவுலிங் ஸ்கோப் கொடுத்தாங்க. செகண்ட் டெஸ்ட்ல அந்த ஸ்கோப் இல்லை, 3 ஓவர் 4 ஓவர். ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட்லேயே தான் கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா, ஃபுல் ஸ்கோப் அவனுக்கு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கேப்டன் பும்ரா, அந்த டெஸ்ட் ரோஹித். கரெக்ட். நீ அவனோட கடைசி அந்த டெஸ்ட் கேப்டன்ஷிப் எனக்கு தெரிஞ்சு இந்த பிஜேபி தான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நடக்க போற 3 மேட்ச்ல அவர் மேல கை வைக்க மாட்டாங்க ஆப்வியஸா. ஆனா இதுல வந்து அவரு பெர்ஃபார்ம் பண்ணலன்ற பட்சத்துல கேப்டன்ஷிப்ல மட்டும் இல்லாம ஸ்குவாட்ல இருந்தே டிராப் ஆகவே நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து நமக்கு தெரியும், நமக்கு லிட்டரலி ஒரு ஊரே நிக்குது ஒவ்வொரு பொசிஷனுக்குமே வெயிட்டிங்ல.
டொமஸ்டிக்ல இருக்கட்டும் 1000 ரன்ஸா அடிச்சுட்டு வெயிட் பண்றவங்க எல்லாம். ஸோ அந்த ரோஹித்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கிறக்காண்டி எப்பவுமே வாய்ப்பு கொடுப்பாங்க. பட் அந்த கேப்டன்ஷிப் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மூணு மேட்ச் நம்ம நல்லா அடி வாங்கிட்டோம். எனக்கு தெரிஞ்சு வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்லாம் வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஏன்னா இப்ப இந்தியாவில் ஆடணும்னா கூட நம்ம சொல்லலாம் பாத்துக்கலாம், ஏதாவது ஒண்ணு அடிச்சு நியர்லி ஒரு, ஏன்னா நமக்கு அவங்க அந்த அந்த பாயிண்ட் கால்குலேட் பண்றது வந்து கிராஜுவலா அந்த பெர்சன்டேஜ் வைஸ் கால்குலேட் பண்றாங்க. அப்ப நீங்களே நம்ம ஒரு இன்னிங்ஸ் வைஸ் நம்ம வெற்றி பெற்று அந்த மாதிரிலாம் ஏதாவது ஐடியா பண்ணலாம். ஆஸ்திரேலியால வச்சு ஆடிட்டு இருக்க ஜெயிச்சு பிஜிபியை காப்பாற்றி வர்றதே பெரிய விஷயமா இருக்கு. இதுல வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம இப்ப கான்சன்ட்ரேட் வந்து ரெண்டு இடம் ஜெயிச்சிட்டோம். தொடர்ச்சியா 3வது தடவை நம்ம இந்த சீரீஸ் ஜெயிச்சுட்டு நம்ம எப்படி வர்றோம் அப்படின்றதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு வந்து அதிகபட்சம் சவுத் ஆப்பிரிக்கா போக தான் மோஸ்ட்லி வாய்ப்பு இல்ல. இவங்க வந்து அதான் எனக்கு வந்து ஒரே ஃபைனல் தாட் தான். இந்தியா வந்து தோக்குறதுல இருந்து எப்படி தவிக்கணும்னு ஆடுறதுக்கு பதிலா எப்படி ஜெயிக்கணும்னு ஆடணும், அவ்வளவுதான். இந்த பாயிண்ட் அந்த ஃபார்முலா மட்டும்தான். ஆமா, நம்ம வந்து தோத்துறக்கூடாதுன்னு பயத்துல விளாடுறதுக்கு பதிலா நம்ம எப்படி ஜெயிக்கணும் தான் விளாண்டாதான் அந்த ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வந்தாதான் இந்தியா ஜெயிக்க முடியும். இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. கோ ஃபார் அக்ரெசிவ். நீ பாத்தீல போன மேட்ச்ல பும்ராவோட கேப்டன்சில கோலியோட அக்ரெஷன் நிறைய இருந்துச்சு. நீ பாத்துருப்பே தெரியும். ஒரு மாதிரி செட்டிலே ஆகல யாரையுமே. அதுதான் வேணும். பட் ரோஹித் சர்மா நம்ம தப்பு கிடையாது, நல்ல கைடும் பண்ண. பட் பவுலர்ஸ் நிறைய பேசணும், பால் போடணும், இந்த லென்த் போடணும். என்னைய பொறுத்தவரைக்கும் ரோஹித் சர்மா ஸ்லிப்ல நிக்கிறது பதிலா இந்த பக்கத்துல மிட் ஆஃப்ல இருந்துட்டு ஹி கேன் கைட் த பவுலர்ஸ். ஒரு மாரல் சப்போர்ட்டை வந்து இந்த லென்த்ல போடு அந்த லென்த்ல போடு அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் ஸ்லிப்ல ஆள் இருக்கிறதுக்கு ஆள் இருக்கு. அதனால அதை பத்தி நம்ம கவலைப்படுறதே தேவை கிடையாது. ஸோ இதுதான் என்னோட ஃபைனல் தாட்ஸ். லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஆடியன்சஸ் வந்து லைக் ஃபேன்ஸ், இந்தியன் ஃபேன்ஸ் வந்து இந்தியா மேல வச்சிருக்க ஹோப்பல விடக்கூடாது. என்ன பவுலிங் இப்படி போடுறாங்க, என்ன இப்படி பேட்டிங் இப்படி பண்றாங்க, அதெல்லாம் கிடையாது. தே ஆர் மீன் டு கம் பேக். ஸோ அதனால கண்டிப்பா கம் பேக் இருக்கும். டோன்ட் வரி. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த 5 டெஸ்ட்ல எந்த டெஸ்ட்டுமே டிராவ் ஆக போறதே கிடையாது. ரிசல்ட் இஸ் கன்ஃபார்ம். ஏன்னா வந்து எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா 3 நாள்ல முடிஞ்சிட்டு இருக்குங்க. எல்லாம் வாஷ் அவுட் இல்லைன்னா ரெயின் வந்து வாஷ் அவுட் இல்லைன்னா மட்டும்தான் ஒண்ணு. இது மேபி பாக்ஸ் அவுட் பாக்ஸிங் டே டெஸ்ட்டுக்குள்ள சமி வர்றதா ஒரு தகவல் இருக்கு. பட் ரோஹித் சர்மா சொன்ன இது இன்ஃபர்மேஷன் பார்த்தா லீல வந்து ஸ்வெல்லிங் குறையல சமிக்கு. அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு கம்மி தான். இவங்க இருக்கிற பவுலரோட எப்படி டெவலப் பண்ணலான்றதான் பார்க்கணும். அதான் சொல்ல பெரிய சோர்சஸ் தேடாம ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ஹெட்ட தூக்கு லபுஷனை தூக்கு முடிஞ்சு வேலை நீ சோலி முடிஞ்சிச்சு. இதே ஆஸ்திரேலியா இவரு லபுஷன் ஒரு 60 ரன் அடிச்சாரே தவிர அவர் வந்து ரொம்ப டெட்லியான ஃபார்ம்லாம் இல்ல. அவரு ரொம்ப நிறைய சான்சஸ் இருந்துச்சு, எல்பி சான்சஸ் இருந்துச்சு. சிராஜுக்கு வந்து நிறைய சான்சஸ் போச்சு. பேட்ல படல, ரொம்ப ஜஸ்ட் மிஸ்ல தான் தப்பிச்சுட்டு இருந்தாங்க லவிச்சன்னு. இல்லாட்டினா ஒன்னும் பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. சோ ஓகே கைஸ், இந்த மேட்ச் இவரெல்லாம் தூக்க கூடாது. அர்ஷித் ராணாவெல்லாம் தூக்காம ஆகாஷ் தீபை எப்படியாவது உள்ள கொண்டு வரலாமா? 12 பேர் ஆட முடியாது, 11 பேர் ஆட முடியும். வாய்ப்பே இல்ல. 11 பேர் தான் 11 பேர் தான் 11 பேர் தான் இம்பாக்ட் தான் 11 பேர் தான். ஓகேவா? சோ ஓகே, நம்ம அந்த இதெல்லாம் ப்ரிவியூல பேசலாம் எப்படி போலாம் அப்படின்றத. தேர்ட் டெஸ்ட். சோ we can sign off நினைக்கிறேன் வீடியோல இருந்து. ஓகே கைஸ், we are signing off from this video. Continue to support our video, share, like and comment. நீங்க ட்ரை பண்ணுங்க, மீன்ஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. கிரவுண்ட் ரியாலிட்டி படி நம்ம பசங்களா இருந்தா என்ன பேசுவோம் அப்படின்றதான் தாட்ஸா கொண்டு வந்துருங்க வீடியோல. See you in another video guys. Bye bye. Signing off. Bye guys.